வணக்கம் மக்களே. கொக்கி வீடு சேனல் பெருமையுடன் வழங்கும் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வீட்டில் ஒரு மினி தியேட்டர் இருக்குங்க. அந்த தியேட்டரை பற்றி நான் உள்ளே போய் காட்டுறேன். இதோட போர்ட்டிகோ சைஸு பார்த்திங்கன்னா 14x18 பெரிய சைஸில் தான் இருக்குங்க இந்த போர்ட்டிகோ சைஸு. அது பக்கத்துலேயே ஒரு செட்பேக் கொடுத்துருக்கோம். அந்த செட்பேக்கில் பார்த்திங்கன்னா 10x5 அதில் ஒரு கார்டனிங் மாரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆகிறோங்க. என்ட்ரி ஆகும்போது நீங்கள் செட்பேக்கை பார்க்குறீங்க. இதோட மெயின் ஹால் பார்த்திங்கன்னா 17x14 இந்த பெரிய சைஸில் தாங்க இந்த ஹால் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலை சுற்றி பாருங்கள். உள்ள பூஜை அறை கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x16 இந்த சைஸில் நல்ல ஸ்பேசியஸான சைஸில் தான் கொடுத்துருக்கோங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு, இதோட பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நல்ல கலரிங்காகவும் மைல்டு கலராகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு 7x4 என்ற சைஸில் கொடுத்துருக்கோம். இதில் ப்ரொஃபஷனல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, மிக்சர், வால் மிக்சர் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதோட டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 13x18. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட கிச்சன். இந்த கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா 9x11 என்ற சைஸில் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குங்க. சிமினி வித்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சர்வீஸ் ஏரியா 9x11 சர்வீஸ் ஏரியாவும் அதில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதோட ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாகவும் நல்ல கிராண்ட் லுக்கோட கொடுத்துருக்கோம். இதில் டஃப் அண்ட் கிளாஸு வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அட்டாச் பண்ணுற மாரி கொடுத்துருக்கோம். இதில் ஹை ஃபால் சீலிங்கோட நல்ல ஹை லுக்கோடு கொடுத்துருக்கோம். வாங்க இதில் மேலே வந்தோடனே இதில் இதோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இதோட பெட்ரூம் சைஸு 10x16 ஸ்பேசியஸான கபோர்டு ஒர்க்கு வித்து ஃபால் சீலிங்கோடு கொடுத்துருக்கோம். இதோட கலரிங் பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாகவும் ப்ளஸ் டைல்ஸ் பார்த்தோன்னா மேட் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்கோம். இதில் இந்த அட்டாச் டாய்லெட்டு 13x9 இந்த சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு செகண்ட் பெட்ரூமு 10x16 2 பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா 10x16 தான் கொடுத்துருக்கோம். அதோட அட்டாச் டாய்லெட்டு 9x4 கொடுத்துருக்கோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட மினி தியேட்டருங்க. இந்த தியேட்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ஹை சீலிங் கொடுத்துருக்கோம், ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். நல்ல செட்டப்போட நல்ல சவுண்ட் எஃபெக்டோட உள்ள ஃபால் சீலிங் பண்ணி சோபா செட்டோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வாங்க அடுத்து பார்க்கும்போது நம்ம ஸ்டடி ரூமு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி ரூம் சைஸு 10x8 இந்த சைஸில் கொடுத்துருக்கோம். அதில் பால்கனி அதோட அட்டாச்சாகவும் பக்கத்துலேயே வந்து பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனியோட சைஸு 13x9 அந்த சைஸில் பால்கனியும் பக்கத்துலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோங்க.
இந்த பால்கனியில் நீங்கள் உட்காந்து நல்ல வியூவோட உங்கள் ஃபேமிலியோட நல்லா உட்காந்து வியூவோடு நல்லா இருக்கலாங்க. நல்ல ஏரியா நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த பால்கனி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்திங்கன்னா 1680 ஸ்கொயர் ஃபீட்லேயும் பில்டப் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இது நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சப்பட்ட வீடுங்க. இதோட வாட்ரு சம்பு 4000 லிட்டரில் இந்த வீட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3500 லிட்ரு செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். இது கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறனால உங்களுக்கு செப்டி டேங்க் கனெக்ஷன் டேரக்ட் கனெக்ஷனாகவே இருக்கும். இந்த வீட்டில் போர் வந்து 150 அடி போர் டெப்த்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ப்ரைஸு 1,65,00,000ங்க. நெகோஷியபிள் தாங்க. நீங்கள் நேரில் வாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கொக்கி வீடு சேனல் மூலமா உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி தொடர்ந்து வீடியோவை நம்ம சேனலில் பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கொக்கி வீடு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.